அந்நியன் படம் தமிழ் சினிமால பலருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பல சோதனைகளை கடந்துதான் படம் பெரிய வெற்றியை சந்திச்சிருக்கு. அந்த டைம்ல இது மிகப்பெரிய பட்ஜெட் படம் அப்படின்றதால படத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணாங்களாம். மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள படம், பெரிய பட்ஜெட், பிரம்மாண்ட பொருட்செலவு, மேலும் 6 மாசம் பண்ண வேண்டிய படம் 14 மாசம் நீடிச்சது அப்படின்ற பல காரணங்களுக்காக இன்சூரன்ஸ் பண்ணாங்களாம். அதோட படத்துல நடிச்ச பல ஆர்டிஸ்ட்க்கு செக்ல தான் சம்பளத்தை கொடுத்தாங்களாம். ஒருவேளை படம் பிளாப் ஆகியிருந்தா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருப்பாங்க. ஆனா டபுள் மடங்கா லாபத்தை கொடுத்துச்சு. மேலும் அந்நியன் ரிலீஸ்க்கு முன்னாடி சங்கரோட பாய்ஸ் படம் பெரிய ஹிட் ஆகல. அதோட இந்தியில முதல்வன் படத்தை ரீமேக் பண்ணாரு, ஃபிளாப் ஆகிடுச்சு. ஐஸ்வர்யா ராயா ஹீரோயினா கேட்டிருக்காரு, ஆனா அவங்க நடிக்கல. கமல்ஹாசனை வச்சு ரோபோ படத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, ஆனா டிராப் ஆகிடுச்சு. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்துதான் சங்கர் அந்நியனை டைரக்ட் பண்ணிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல ஏஆர் ரகுமான் இல்லாம முதல் முறையா டைரக்ட் பண்ணது அந்நியன் படத்தை தான். ஆனா ஹாரிஸ் ஜெயராஜ் தனித்துவமா ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. அண்டங்காக்கா கொண்ட காரி பாட்டு 1 கோடி பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க. இந்தியாலேயே ஹை பட்ஜெட் சாங்கா இடம் பிடிச்சுதான். தென்காசி பக்கத்துல ஒரு கிராமத்துல 350 வீட்டை பெயிண்ட் அடிச்சாங்க. ரோடு, பிரிட்ஜ், மலைப்பாறைகள்னு எல்லாத்தையும் கிராண்டா மாத்திருக்காங்க. கண்ணும் கண்ணும் நோக்கிய பாட்டு மலேசியா ஏர்போர்ட்ல படமாக்கின முதல் இந்திய படமா இடம் பிடிச்சுதான். அடுத்து ஃபர்ஸ்ட் எரும மாட்டு மூலமா அந்நியன் கொலை பண்ணுவாரு. அத ஒரே ஒரு எரும மாடை வச்சுதான் ஷூட் பண்ணாங்களாம். கிராபிக்ஸ்ல பல எரும மாடா மாத்திருக்காங்க. கிராபிக்ஸ்க்கு தேசிய விருதையும் தட்டிக்கிட்டு போச்சு. அடுத்து விக்ரமோட அம்பி கேரக்டர் தாடி வச்ச மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணாங்களாம். ஆனா கெட்டப் சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டா சூட் ஆகாதுன்னு கிளீன் ஷேவ் லுக்கா ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. மேலும் விக்ரம் 18 மாசம் அந்நியன் படத்துக்காக உழைச்சாராம். பெரிய ஹிட் ஆகவே அந்த டைம்ல ரஜினிக்கு ஈக்குவலா கலெக்ஷனை கொடுத்தாராம்.